வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் இப்போ தரம் 9 மாணவர்களுக்கான சமன்பாடுகள் என்ற பாடத்தினூடாக உங்களை மீண்டும் ஒரு முறை சந்திக்கின்றோம். இந்த சமன்பாடுகள் என்ற பாடத்தில் முதலாவது இருக்கின்ற எளிய சமன்பாடுகள், ரெண்டாவது இருக்கு ஒருங்கமை சமன்பாடுகள். ஒருங்கமை சமன்பாடுன்ற அறிமுகம் இந்த பாடத்தில் இருக்கு. சரிதானே? முதல்ல என்ன பார்த்து நாங்கள் எளிய சமன்பாடுகள், அடுத்தது ஒருங்கமை சமன்பாடுகள். இந்த எளிய சமன்பாடுல எட்டாம் ஆண்டின் சில பலவின பயிற்சிகள் சும்மா ஆரம்பித்தது. இது 7ஆம் ஆண்டு 8ஆம் ஆண்டு கணக்கு, இந்த போர்டில் இருக்கிற கணக்கை பாருங்க. அப்போ இந்த கணக்கின் ஊடாக நாங்கள் 9ஆம் ஆண்டு எளிய சமன்பாட்டுக்கு போவோம் முதல். அப்போ இப்போ நாங்கள் என்ன சமன்பாடுன்றதுல எளிய சமன்பாட்டை பார்க்க போகிறோம். சரிதானே? இப்போ பார்ப்போம். இப்படி இருக்கு. இது 8ஆம் ஆண்டு 7ஆம் ஆண்டில் செய்த கணக்கு. எக்ஸாமன் 20 சய 12. அப்போ எக்ஸாமன் எவ்வளவு? 8. இதில் இப்படி சக 12 சய 12 ரெண்டு பக்கம் கழிக்கிறதால அப்படி முறையில் செய்யலாம். நான் இப்போ 9ஆம் ஆண்டு வந்து வெளியே செய்யணும். இது அடுத்தது எக்ஸ் சமன் 2 சய 7 சமனுக்கு 4 வைக்க சக 7. அப்போ எக்ஸ் சமன் எவ்வளவு? 9. இதே ரெண்டு செய்ய போகிறோம். எக்ஸ் சய 7 சக 7 கூட்டினா அங்காலையும் சக 7 கூட்டுவோம். அப்படி செய்யணும். அதானே? அப்போ இதில் என் சமன் 8 அடையாளம் ஒன்று இல்லைன்னா சக தான். அப்போ சய 5. அப்போ என் சமன் 3. இதிலே 3b சமன் 2 சய 7 சக 7. 3b 9. அப்போ b சமன் 9/3. எவ்வளோ? 3. அடுத்தது பார்ப்போம். பிராக்கெட் அடைப்பணிக்கும் 3 சய 3x சமன் 6. அப்போ சய 3x சமன் 6. இதாங்கால போனால் சய 3. சய 3x சமன் 3. அப்போ x சமன் சய 1. அடுத்தது பார்ப்போம். அடைப்பணிக்கும் 10x சக 6 சமன் 11. அப்போ 2x சமன் 11. இந்த வரைக்கும் சய 6. 2x சமன் 5. அப்போ x சமன் 5/2. சரியா? ஒரு எளிய சமன்பாட்டின் மீட்டல் பயிற்சி. அதாவது ஆரம்ப கணக்குகள் நாங்கள் 8ஆம் ஆண்டில் இப்படித்தான் கொஞ்சம் கணக்குகளை செய்த நான். சரிதானே? மீட்டல் பயிற்சியில் செய்த கணக்கு. இப்போ நாங்கள் அடுத்த ஸ்டெப் என்னென்னா 9ஆம் ஆண்டுக்கு இறங்க போகிறோம். 9ஆம் ஆண்டு கணக்குகளுக்கு வர போகிறோம். சரிதானே? பார்ப்போம். மூன்று பெரிய பிராக்கெட். 3 பெரிய பிராக்கெட் 2 x சய 1 சக 2 சமன் 18. இந்த கணக்கை 2-3 முறையில் செய்து காட்டுறேன்னு பாருங்க. முதலாவது முறையில் செய்து போட்டு அதை அப்படியே அங்கால 2வது முறையில் செய்கிறேன். சரியா? முதல்ல என்ன செய்வோம் வேண்டாம், அப்படியே வச்சு போட்டு உள்ளுக்குள்ள அடைப்பை நீக்குவோம். இது 2x சய 2 சக 2 சமன் 18. இப்போ இதுக்கும் என்ன செய்யுது? சக 2 சுருக்கப்படுது. இனி வெளியில் உள்ளதால் கிடைக்குன்னா 3 6x சமன் 18. அப்போ x சமன் 3. 6x 18 x 3. 6 மடங்கு 18 1 மடங்கு 3. இது ஒரு முறை. இந்த கணக்கை அல்லது சொல்லி போட்டு இன்னொரு முறையில் செய்கிறேன்னு பாருங்க. இதானே கணக்கு. 3 பெரிய பிராக்கெட் 2 x சய 1 சக 2 சமன் 18. நேரடியா இந்த 3ஆல கொண்டே அங்க பிரிக்கலாம். இந்த பெருக்கமாக கிடக்கு இவ்வளவு பெருக்கமாக கிடக்கு 3ஓட இதை கொண்டே அங்க பிரிக்கிறது. அப்ப அதை பிரிக்க இதை நாங்கள் அடைப்பை நீக்குவோம். என்னண்டு 10x சய 2 சக 2 சமன் 18. இந்த 3 நேரடியாக கொண்டு இங்கே பிரிக்கிறோம். இதுல இதுக்கும் என்ன செய்யுது? சுருக்கப்படுது. 2x சமன் இது எவ்வளவு வருது? 6 வருது. 2x 6 x எவ்வளவு? 3. அதை விட கொஞ்சம் ஈஸியா இருக்கும் பாருங்க. எல்லாம் இதை இந்த முறை கணக்கண்டா 2-3 முறையில் செய்ய தெரியும். அதானே? ஒரு கணக்கை நாங்கள் செய்யறதுண்டா 2-3 முறையில செய்ய தெரியும். செய்ய தெரிஞ்சாதான் எங்களுக்கு அது பிரயோசனமா இருக்கு. என்ன? ரெண்டாவது பார்ப்போம். 5 பெரிய பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணது 3 x சக 2
x ஆக 2 சய 2 x ஆக 1 சய 2 தர x சய 1 x சய 1 சமன் 60 என்று பார்ப்போம். வேண்டாம் அதே போல இதில் பெரிய பிராக்கெட் க்ளோஸ் இல்லையா. அப்போ உள்ள அடைப்பை நீக்குவோம், அதே நேரம் இந்த 5 அளவுடைய பிரித்து விடுவோம். பிடிச்சிடும் பிரச்சனை இல்லை, இப்படி இஞ்சிக்கலாம். அப்போ என்ன செய்ய போகிறேன், 3x சக 3 6 சய 2x சயதர சய சக 2 சமன் இந்த 60 என்ன செய்வேன் 5 ஆல் பிரிக்கிறேன். அப்போ 3xல 2x போனால் x 6 2 8 சமன் I 12 தான் 60. அப்போ x சமன் இப்போ சமன்பாடு சின்னதாச்சு 4. சரியா, வெரி ஈஸியாக இது நாங்கள் பெருசா வேற முறையாக தேவை இது இப்படியே செய்யலாம். அல்லது அடைப்பை நீக்கி முதல்ல 5 ஆலை எல்லாம் பெருக்கி எல்லாத்தையும் பெருக்கி போட்டு செய்கிறேன்னா பாருங்க கொஞ்சம் கஷ்டமான முறை இல்லையா இருக்கும். இதில் எல்லாத்தையும் பெருக்கி போட்டு எல்லாத்தையும் பெருக்கி 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 செய்தால் பெரிய இலக்கம் வந்துடும். ஆனால் முன்னமே சுருக்கக்கூடிய வடிவம் இருந்தால் சுருக்கி போட்டு செய்தால் ஈஸியாக இருக்கு. சரி, அப்படி செய்கிறது நல்ல ஐப்பா. இன்னொன்று 6 சக 2 6 சக 2 பெரிய பிராக்கெட் x சக 3 சின்ன பிராக்கெட் x சக 2 பிராக்கெட் க்ளோஸ் சமன் 58. இப்ப பாருங்க இதுல நாங்கள் இந்த 6 ஆளை கொண்டே சமன் 58. இதுல இந்த 6 ஆளை கொண்டே பிரிக்கிறேன். 6க்கு முன்னது இதுக்கு 6 கூட்டலா தான் தெரியும். அப்ப இந்த 6 என்ன செய்யணும்னா நாங்கள் கொண்டே கழிக்கவும். அப்ப 2 பெரிய பிராக்கெட்டை போட்டுட்டு x ஆக 3x ஆக 3 2 6 சமன் 6 கொண்டே கழியுங்க 58 சய 6 எவ்வளோ வருது 58 6 போனா 52. இதை கூட்டுவோம் 4x சக 6 இந்த 2 என்ன செய்வோம் இங்க ஒன்று பிரிப்போம். இந்த 2 பெருக்கமாக்குறது தான் இங்க ஒன்று என்ன செய்யலாம் பிரிக்கலாம். ஆகவே 4x சக 6 வந்து 26. சரியான ஷோர்ட்டா சொல்லி கொண்டு போறேன். நீங்கள் ஒரு இப்படி ஷோர்ட்டா செய்தால் மார்க்ஸ் சொல்லி கொண்டு ஃபுல் மார்க்ஸ் அதுக்கு என்ன மார்க்ஸ் இருக்கோ அப்படியே கிடைக்கும். அப்போ 4x சமன் 26 சய 6 20. அப்போ x சமன் நடுவில் பிரித்து காட்டுது 4x சமன் 20 x சமன் 5 ரெடியா போடு. அடுத்தது 5 பெரிய பிராக்கெட் போட்டு 2 சக 3 x சக 2 பிராக்கெட் க்ளோஸ் சமன் 10. அப்ப இதுக்கு வழி என்ன 5 அளவுடைய நேரடியாக பிரிக்கும். ஒரு இந்த என் பெருக்கமாக தான் நடக்கு பிரிப்போம். அதே நேரம் இதை அடைப்பை நீக்குவோம். 2 சக 3x சக 6 இது 10 5 ஆல பிரிப்போம். அப்போ 3x 6 2 எவ்வளவு 8 சமன் 5. அப்போ 3x சமன் 5 சய 8 3x சமன் சய 3. அப்போ x சமன் சய 3 கீழ் 3 எவ்வளவு சய 1. சரியா, 9ஆம் ஆண்டுல வார கணக்கு 9ஆம் ஆண்டுல வார எளிய சமன்பாடு 10ஆம் ஆண்டுல உதவிட அடுத்த ஸ்டெப்பும் இருக்கு. 10ஆம் ஆண்டுலயும் இந்த எளிய சமன்பாடு இருக்கு. எளிய சமன்பாடு ஒரு சமன்பாடு 10ஆம் ஆண்டுல அப்படியே வரும். 9ஆம் ஆண்டுல இது கொஞ்சம் அறிமுகமா இருக்கு. அடுத்த வாரம் ரெண்டு 3 y சய 1 சய 2y சமன் 10. சரியா, பாருங்க இந்த 2 குறிப்பு எவ்வளோத்தோடையும் பெருக்கமாக இருக்கு. 2 கொண்டு அங்கே பிரியுங்கோ அடைப்பை நீக்குங்கோ. 3y சய 3 சய 2y சமன் இந்த 2 2 ஆல பிரிப்போம். 1 நேரடியாக போடலாம் பிரச்சனை இல்லை.
மூன்று வயல 2 வை போனா y சயம் 3 வந்து 1 y சமன் 1 சயம் 1 அங்க வைக்க சகம் 3 y சமன் 4 சரியா சிம்பிளா வரும் அடுத்தது பார்ப்போம் இதுல உள்ள கடைசி கணக்கு 7x சக 7x சக 5 பெரிய பிராக்கெட் 4 சய x சக 1 சமன் 17 இதுக்கு நாம இங்க அடைப்பை நீக்கி தான் செய்யணும் அங்காலே கொண்டு இப்போ ஒன்றும் செய்யலாம் அப்போ அடைப்பை நீக்கும் 7x சக உள்ளடைப்பை நீக்கி தான் வரும் 4 சய x சய 1 சமன் 17 அப்போ 7x சக இதை சுருக்கினா இது 3 2 வரும் ஒரு அடி வரி எழுதுவோம் 3 சய x சமன் 17 அப்போ என்ன வரும் 7x சக I 3 15 சய 5x 11 இதில் 7x சய 5x என்ன வருது 2x சமன் 17 சக 15 அங்கே போயிருக்க சய 15 2x சமன் 2 x சமன் 1 சரியா எளிய சமன்பாடு 9ஆம் ஆண்டு எளிய சமன்பாட்டில் இந்த 6 கணக்கும் ஒரு டைப் சரிதானே அடுத்ததாக பார்க்க போறது என்னன்னா பின்னங்கள் கொண்ட எளிய சமன்பாடு பின்னங்களா இருக்கிற எளிய சமன்பாடுகள் தீர்க்கிறது எவ்வாறு தீர்க்கப்படும் பின்னங்களா இருக்க எளிய சமன்பாடுகளை எவ்வாறு தீர்க்கலாம் அடுத்ததாக பார்க்க அதானே ஒரு புக்கில் கணக்குகள் இருக்கு எல்லாரும் பயிற்சி கணக்கு இதில் பார்த்துட்டு அவ்வளோ கணக்கே நீங்க செய்யலாமே சுருக்கமான முறையில் வருது எல்லாம் விரிவான முறையிலையும் செய்யலாம் ஆனால் பெருசாக தேவையில்லை இதே காணும் உங்களுக்கு இதை விட விரிவான முறை வந்து நீங்கள் டைமை வேஸ்ட் ஆகுறதா மிச்சம் முதலாவது பாருங்க x ஆய 2 × 5 சமன் 4 அப்ப இத குறுக்க இருக்கு அதான் மேல இந்த ரெண்டு முறையில செய்யலாம் இது நான் சொல்ற முறை ஈஸியா இருக்கும் உங்களுக்கு x ஆய 2 வந்து இது அங்க ஒண்ணே பேர் I நாங்க எவ்வளவு 20 அப்ப x சமன் 20 சய 2 சக 2 x சமன் 22 இரண்டாவது பாருங்க y சக 8 × 3 சமன் 5 y சக 8 சமன் 3 எவ்வளவு 15 அப்ப y சமன் 15 சய 8 7 I சமன் 7 அடுத்தது 2 × 3 சக 1 சமன் 7 அப்ப 2 × 3 சமன் 7 சக 1 அங்க வரைக்க சய 1 6 குறுக்கால இருக்குங்க 2 சமன் 3 18 இரண்டாவது பிரிவு a சமன் 9 இதுக்கு இப்போ வந்து இந்த கணக்குக்கு எல்லாம் இன்னும் ஒரு 2 வரியை கூட்டலாம் ஆனால் தேவையில்லை ஓடாத வரையை நிப்பாடலாம் தொடர்ந்து பிரித்து காட்டி அங்கே விடுகள் அதெல்லாம் தேவையில்லை சதானே இன்னொன்று பாருங்க p சக 3 × 2 சமன் 5 இது பல சமயம் தான் p சக 3 × 2 சமன் 5 அப்ப p சக 3 சமன் 2 10 அப்ப p சமன் 10 சய 3 7 இந்த வெளியத்தை எழுதாமலும் p சக 3 சமன் 10 ன்னா p சமன் 2 நேரடியாகவும் போடலாம் அந்த 10 3ல இருந்து கழிச்சு காட்டணும்ன்றது இல்லை தெரியும் தானே அடுத்தவா மூண்டெம் சய 2 7 சமன் 4 இந்த இன்னொரு கணக்கையும் போடுறேன் 3x × 2 சக x × 4 சமன் 7 ரெண்டு கணக்கு பா சரியா அப்ப இதே இஞ்சால பெருக்கலாம் நேரடியா 3 சய 2 வந்து 7 4 28 இந்த வரியில என்ன சொல்ல வலிக்கிறேன் 3 சமன் இந்த சய 2 சமனுக்கு அங்கால போனா என்ன வருது சக 2
அப்ப அந்த சகரெண்டு அங்கால போய் இந்த 21 என்ன செய்யுது கூட்டுப்படுது. அப்ப நேரடியா என்ன போடலாம் 30. அந்த அப்படி கொண்டு கூட்டி எழுதினா மார்க்ஸ் அண்ட் இல்லை. நீங்க இப்படி எழுதினா சரி. அடுத்தது எம் சமன் 30 3ஆல பிரிக்க போறோம். அது தேவையில்லை. 3 30 எம் எவ்வளவு 10. இதுக்கும் உங்களுக்கு அவ்வளவு புள்ளி தான் பெறும். இதுக்கு அப்படி நீட்டி புள்ளி எழுதி உங்களுக்கு என்ன செய்ய வழியில கூட்டி புள்ளி வாங்க இல்லை. இதுக்கு பார்ப்போம். இதுக்கு 4க்கு என்னக்கும் போமாஸ் அல்லது இதை 4 ஆக்கினாலும் இதுதான் பகுதி என்ன சமப்படுத்த இது 4 ஆக்கினா இது 4 ஆக்கினா என்ன ஈட்டெண்டு 4. அப்ப இதே 2 இருக்கணும் 2 6. இப்ப பகுதி எண் சமன் கீழே 4 6x 1x 7x 7x சமன் 4 தடவை 2 போடுங்க சுருக்குனதுக்கு சுகமான சின்ன இலக்கத்தை பாருங்க பெரிய இலக்கம் வந்தா சுகம். அப்ப x சமன் 4 தடவை கீழே இருந்தா இது சுருக்கப்படுது. அப்படியே என்ன 4x சமன் இப்படி செய்ய வழி இருக்கு. பெரிய இலக்கம் வரைக்கும் நான் பெருக்கி போட்டு வச்சிருக்கிற நேரம் இப்படியே வச்சுக்கொண்டே செய்து கொண்டு போகலாம் இல்ல என்ன இப்படியே செய்து கொண்டு போகலாம். அடுத்த x இன்கள் 3 சய 3x இன்கள் 5 சமன் 1. கணக்கு செய்ய வழியில் நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ளலாம். என்ன இதில் பார்ப்போம் 4 பெரிய பிராக்கெட்டை போட்டுட்டு 3x இன்கள் 2 சய 1 சமன் அங்கால எவ்வளோ விட போகிறோம் 12 விட போகிறோம். சரியா இதை பார்ப்போம். இதுக்கு ஈஸியான வழி. இது 2 மடங்கு தொடர் வற்றது. முதல்ல நாங்கள் செய்தது 2 4 வேண்டாம் 2க்கு 4க்கு மடங்கு தொடர் இதுக்கண்டபடியே அப்படி செய்தாங்க. இதுக்கு மடங்கு தொடர் வற்றது. அப்ப மடங்கு தொடர் வற்றதுண்டா சுகமான வழி இதை இதால பெருக்கிறது 3 5 15 இதை இஞ்ச பெருக்கிறது இதை இஞ்ச பெருக்கிறது 2 10x சய 3 9x சமன் எவ்வளவு 15 1 பெருக்காதான் வருது. 10x 9x போனா ஒரு x 15 அங்க பெருக்க 15 1 15 x சமன் 15 இவ்வளவே காணுச்சு. உதவிடத்தை செய்ய வேண்டியது எல்லாம் இதே போல இதுல 4ஆல பெருக்கிற நேரம் இந்த 4 பெருக்கமாக்கிறபடியா நேரடியாக கொண்டே பிரியுங்க. 3x இன்கள் 2 சய 1 சமன் 12 இன்கள் 4 நேரடியாக 3 எண்ணும் போடலாம். ஆகவே 3x இன்கள் 2 சமன் இங்கே 3 வரப்போகுது பிரிச்சா சய 1 அங்கே வரைக்கும் சக 1. அப்போ 3x இன்கள் 2 சமன் 4 3x சமன் குறுக்க வைக்கினா 8. அப்போ x சமன் 8 இன்கள் 3. எங்களுக்கு விட முழுவன் இல்லாமல் வேற ஒன்றும் வண்டி இல்லை சரிதானே. விட நாங்கள் சில நேரம் இப்படி வைப்போம். விட என்ன முழுவனில் வரையில பின்னத்தில் விட விட எப்படியும் பெறலாம். அதை பற்றி அடுத்த 3 ஒன்றை போட்டுட்டு பெரிய பிராக்கெட் ஒன்றை போட்டுட்டு 2 இன்கள் 3 சய 3 சமன் 2 இன்னொன்று எம் சய 3 இன்கள் 2 சக 1 சமன் 4. சரியா 2 பார்ப்போம். இப்ப இது பகுதியில 3 இந்த மேல 3 இருந்தா நாங்கள் அங்க கொண்டே பிரிக்கலாம். இது கீழே இருக்கிறபடியே இந்த 3 கொண்டே அங்க என்னண்டா பிரிக்கலாம். அப்ப நாங்கள் இங்க 2 இன்கள் 3 சய 3 சமன் இந்த 3 அங்க வரைக்கும் 3 2 6. சில பேர் 3 தடவை 2 எழுதுவீங்க. ஆனா தேவை நாங்கள் நேரடியாக கொண்டே 3 2 6 போடுவோம். 2 இன்கள் 3 சமன் 6 சய 3 அங்க வரைக்கும் சக 3 6 3 எத்தனை 9. அடுத்தது நீ பெருக்குங்க 2 a சமன் இது குறுக்க போகுது 9 3 27. அப்ப a சமன் 27 இன்டு 2. இவ்வளவு செய்ய வழியுங்க. இது கன செய்ய வழி எழுதினா கன புள்ளி என்று கேட்கலாம். இந்த கணக்குக்கு 3 புள்ளி என்றா முதலாவது பிரிச்சதுக்கு ஒரு புள்ளி, இடையில செய்ய வழி எத்தனை செய்ய வழி இருந்தாலும் ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளி. இவ்வளவு
அதுக்காக கன செய்ய வழி எழுதுனா கன புள்ளி என்று நினைக்காது. அதே போல இஞ்சால பார்த்தா இவ்வளோ தான் நாங்கள் அளவு போகுது. என் சய 3 வந்து 4 சக 1 சய 1 இதை குறுக்கால எடுக்கணும். வாங்க என் சய 3 வந்து 3 அப்போ என் சம சய 3 அங்கால போயிருக்கு. அப்போ என் சமன் எவ்வளோ 9 சரியா? என்ன கணக்கு பார்க்கணும். x சக 1 2 சக x இன்கு 3 சமன் 8. இதுவும் பகுதியில பாருங்க 3 இருக்கு 2 இருக்கு. பகுதியில 3 இருக்கு 2 இருக்குண்டா ஒவ்வொரு இலக்கம் வேண்டா பெருக்கி போட்டு கிராஸ் பண்ணி பெருக்குங்க. அதான் ஈஸியா வழி. 3 2 6 இது இங்க பெருக்குங்க. இது இங்க பெருக்குங்க. 3 x சக 1 2 x சமன் 8. இனி அடைப்பெருக்குங்க. 3x சக 3 சக 2x இது அங்க போய் பெருக்கப்பட்டா 48. 3x 2x 5x சமன் 48 சக 3 அங்க போய் சய 3 5x சமன் 45. அப்ப x சமன் 9. வெரி சிம்பிள். இதெல்லாம் கணக்க வச்சு அப்படி இப்படி எல்லாம் டைரக்டா அப்படி செய்யணும். காணும் ஓலா ஸ்டெப்பும் காணும். ஸ்டெப்பை ஆக கூட்டாம வேண்டாம். ஸ்டெப்பை கூட்டினாலும் ஒன்றும் நாங்க. அடுத்த பார்ப்போம். y சக 1 2 சக y சய 3 4 சமன் அரை. சரியோ? சிம்பிளான வழி ஒன்று சொல்றேன். இதை பகுதியை சாப்பிடும். இங்கே 4 இதை 4 ஆக்கி விடுவோம். 4 ஆக்கினா சரி. அப்போ 4 ஆக்குறது இது 2 அளவு இருக்கும். 2 4 இதையும் பெருக்கணும். y சக 1 சக 4 y சய 3 சமன் அரை. அதானே? அப்போ நீனே போகிறோம் பகுதியில் சரி 4 தான். 2y சக 2 சக y சய 3 சமன் அரை. 2yயும் 1yயும் 3y சய 3 சக 2 சய 1 கீழே 4 சமன் அரை. இதில் இதேயும் சுருக்கலாம். அது அவ்வளோத்துக்கு வேண்டாம். 10ஆம் ஆண்டா கொஞ்சம் சிம்பிளாக இதே அங்கே பெருக்கும். இதே இங்கே பெருக்கும். அது அங்கே பெருக்கும். அப்போ 2 3y சய 1 சமன் 4. இந்த 2ஆல் அங்கே ஒன்றே பிரிக்கினா 2. 3y சய 1 சமன் 2. சரியா? 3y சய 1 சமன் 2. அப்ப 3y சமன் 2 சய 1 அங்க போய் சக 1. 3y சமன் 3 y சமன் இந்த கணக்கு 3 புள்ளி தான். இவ்வளவு செயற்படுத்தாலும் 3 புள்ளி தான். இடையில செய்ய வழிகளுக்காண்டு சொல்லி ஸ்பெஷலா புள்ளிகள் இல்லை. சரியா? அடுத்த ஒரு கணக்கு எளிய சமன்பாடு 9ஆம் ஆண்டிலே எளிய சமன்பாடு ஒரு கணக்கு வந்து பார்ப்போம். இதுக்கு அங்காலே இருக்கிற கணக்கெல்லாம் ஒருங்கமை சமன்பாடு. சரிதானே? இனி வாரதெல்லாம் ஒருங்கமை சமன்பாடுகள். எளிய சமன்பாட்டில் ஒரு கணக்கு இருக்கு. x சக 3 2 சக சய x சக 1 3 சமன் 2. இப்ப பார்ப்போம். இந்த சய இந்த x குரியது. இந்த சய இந்த இவ்வளவுக்கு முடியாது. அப்ப இப்ப கோமஸ் கேடு கேட்க 3 2 6 தான். இந்த 3 இன்ச் அளவு இருக்கும். சய இந்த 2 இன்ச் அளவு இருக்கும். ஆகவே 3x சக 9 சய 2x சய 2 சமன் இந்த 6 அங்க போய் 12 வரும். 3x ல 2x போனா x 9 ல 2 போனா 7. அப்ப x சமன் 12 சய 7 5. சரியா?
அப்போ தரம் 9 எளிய சமன்பாடுகள் தொடர்பாக நாங்கள் இவ்வளோ கணக்கு இப்போ செஞ்சுருக்கிறோம். அநேகமாக புத்தகத்தில் உள்ள வந்துடுது, புத்தகத்தில் உள்ள ஒரு 90% கணக்கு வந்திருக்கு. சும்மா அதில் சின்ன 1-2 சுகமான கணக்கு சில இடம் விட்டுருப்பேன். சரிதானே? அப்போ 9ஆம் ஆண்டின் சமன்பாடுகள் என்ற பாடத்தின் எளிய சமன்பாடுகள் என்ற பகுதி முடிஞ்சுது. இனி இந்த சமன்பாடுகள் என்ற பாடத்தின் ஒருங்கமை சமன்பாடுகள் என்ற பாடம் இருக்கு. இந்த ஒருங்கமை சமன்பாடுகள் என்ற பாடத்தை நாங்கள் மற்றொரு காணொலியினூடாக பார்ப்போம். அப்போ இந்த இப்படியான காணொலியில் நீங்கள் இந்த விளக்கத்தோட பெற வேணுமெண்டா எங்களோட சேனலில் ஷேர் பண்ணுங்க, உங்களோட நண்பர் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதில் பெல் பட்டன் நேம் அமர்த்துங்க, லைக் பண்ணுங்க. நன்றி பிள்ளைகளே, வணக்கம். தொடர்ந்து பார்ப்பதற்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.